வணக்கம். என் பேர் சிவகாமி. நான் பல்லாவரத்தில் இருக்கேன். வீரப்பெண்கள் ஆட்டோ தொழிற்சங்கத்தில் இருக்கிற எங்கள் நிர்வாகி குழு தலைவங்க எல்லாருக்குமே, உறுப்பினர் எல்லாருக்கும் நான் இரவு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம தம்பி பாலாவை பற்றி ஒரு தப்பான தகவல் வெளியாகிட்டுருக்கு. தம்பி ஒரு தேச துரோகின்னு சொல்கிறதும், ஒரு கைக்கூலின்னு சொல்கிறதும், இந்த மாதிரி ஒரு தப்பான தகவல் சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தம்பி இவ்வளோ நல்லது பண்ணுது, தம்பி போய்ட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்களேன்றமோ ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வருத்தமும் படலை. அந்த மாதிரி அவன் சொன்னவனும் ஒரு கைக்கூலியாக தான் இருப்பான். யாருக்கோ ஒரு கைக்கூலி வேலையை தான் அவன் இப்போ நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். தம்பியை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு நன்றியை தான் சொல்ல விரும்புகிறேன். நான் என் சைடில் பார்த்தேன்னா அவனுக்கு ஒரு நன்றியை தான் சொல்கிறேன். கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்துச்சுனாவே நம்ம வளர்ந்துட்டுருக்கோன்னு அர்த்தம். கூட்டமே எதிரியாகவே இருந்தால் நம்ம வளர்ந்து முடிச்சிட்டோன்னு அர்த்தம். இப்போ நம்ம தம்பி வளர்ந்துட்டுருக்காரு. அந்த வளர்ந்துருக்கிற அந்த வளர்ச்சியை பார்த்து யாரோ எங்கோ இருந்து பயப்படுறாங்க. அதோட வதந்தி அந்த பயப்படுற முகம்தான் இந்த மாதிரியான தவறான கருத்துக்களை தம்பி மேலே திணிச்சு சொல்கிறது. அதனால் தம்பி, நீங்கள் இதுக்கெல்லாம் எதுக்குமே மனம் தளராதிங்க. வீரப்பெண்கள் ஆட்டோ தொழிற்சங்கத்தில் இருக்கிற நாங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ஒரு அக்காவா, ஒரு அம்மாவா, ஒரு தங்கச்சியாக இருந்து உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் முழுசாக நாங்கள் உங்களை ஆதரவு பண்ணி உங்களை எல்லோரும் சேர்ந்து ஒரு குரல் கொடுப்போம் உங்களுக்காக. நீங்கள் நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. நிறைய உங்களோட சேவைகளை பற்றி சொல்ல முடியல, அவ்வளோ இருக்குது. நம்ம பார்க்க ஒவ்வொன்றுத்துலேயே யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் உங்களை பார்த்தா உங்களோட இது ஓப்பன் பண்ணால் அவ்வளோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் அவனுக்கு நம்ம நிரூபிக்கணும்னு அவசியமும் இல்லை தம்பி. இப்போ நீங்கள் ஒரு இனிப்பு மாதிரி, பாலா தம்பி ஒரு இனிப்பு மாதிரி. அந்த இனிப்பு மேலே ஒரு 4 ஈ, 4 கொசு, 4 எறும்புன்னு மொய்க்க தான் பாரும். அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதனால் நாங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கிறோன்றது ஒரு சின்ன உங்களுக்கு ஆறுதலாக நாங்கள் இதன் மூலமாக உங்களை நான் தெரிவிக்கிறேன். இன்னொரு விஷயம் தம்பி, தடைகளை பார்த்து நீங்கள் சரிந்து விடாமல் தடைகளை தாண்டி போயிட்டு இன்னும் நிறைய நீங்கள் செய்யணும். உங்களுடைய எல்லா ட்ரீம்ஸும் நீங்கள் நிறைய கனவுகள் வச்சுருப்பீங்க. அந்த கனவுகளெல்லாம் நீங்கள் நனவாக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் கடவுள் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த நேரத்தில். அதனால் எதுக்கும் கவலைப்படாத தம்பி, நாங்கள் இருக்கோம். ஆட்டோ சங்கம் நாங்கள் இருக்கோம். வீரப்பெண்கள் ஆட்டோ தொழிற்சங்கத்தில் இருக்கிற நாங்களும் எங்களோட குழு நிர்வாகிகளும் மொத்த பேரும் உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு நான் இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ்.